வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இது டாக் டு டாக்டர் லட்சுமண் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஃபியோட நன்மைகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு காமனாக பார்த்தாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க காஃபி குடிக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு. அது ஓகே. ஆனால் காஃபி ஓவராக வந்து குடிக்கவும் கூடாது. ஓவராக குடித்தாலும் நம்ம பாடிக்கு ஆபத்து. ஆனால் காஃபியில் சில நன்மைகளும் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அன்றைக்கினா, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செடேஷனாக இருக்கும். அது அனஸ்தீசியா கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கும். அது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் சீக்கிரம் மாறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அவங்கள வந்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு காஃபி குடிக்க சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கொடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து வாமிட்டிங் எதாவது இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி குடிக்க சொல்லுவோம். அப்படி குடிக்கும்போது அதனுடைய அனஸ்தீசியா எஃபெக்ட் வந்து மாறும். அப்போ அந்த நேரத்தில் காஃபி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேவா? இப்போ ஒரு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் மாதிரி, அதாவது ஒரு மூளைக்கு வேலை கொடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை என்ன ஆகும், கொஞ்ச நேரம் வேலை பார்க்கும், அப்புறம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் காஃபி குடித்தோம்னா நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ் ஆகும். அந்த நேரத்தில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல். ஸோ இப்படி சில பல நேரங்களில் காஃபி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு வேண்டி காஃபி ஒரு ஹேபிட் கிடையாது. அது டெய்லி வந்து யூஸ் பண்ணவும் கிடையாது. ஆனால் டெய்லி காலையில் குடிக்கிறோம், ஓகே. அது ஒரு இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுது இல்லையா, காலையில் எந்திரிச்சோன்னா நமக்கு வந்து சோம்பலாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் காஃபி குடிச்சோன்னா ஃப்ரெஷ்னஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முன்னாடி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி அந்த குட்டைகள் வந்து ஒரு நல்ல இதாக ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கெமிக்கல்னால தாங்க நமக்கு பெரிய பிரச்சனை. இப்போ நல்ல காஃபி குட்டைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு மூளையை ஃப்ரெஷ் ஆக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக காஃபியை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அளவோடு இருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு காஃபி வந்து ஓகே தாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா 5, 6, 7 காஃபிலாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஆபத்து. அது என்ன பண்ணால் உடம்புல இந்த சில விஷயங்களை வந்து கூட்டி விட்ருங்க. ஆசிட் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து கூடும். ஓகேவா? பித்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் கூட்டி விடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு காஃபி வந்து சாப்பிட்டு அளவோடு இருந்தால் அனைத்து உணவும் மருந்து தான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.